நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் மீண்டும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய உள்ள சங்கீத பகுதியை நாம் யாவரும் எழுந்து நின்று முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதம் 31 1 முதல் 15.
கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூற்றை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாக இருக்கும்படி கூட்டு சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கண்டு பரிசுத்தமாக்கியருளும். உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மதுரையில் அமைந்திருக்கின்றது. எல்லா போதகர்களுக்கும் படிக்கின்ற ஒரு இடமாக அது அமைந்திருக்கின்றது. அது போதகர்கள் திருமறை மற்றும் படிப்பது அல்ல, அதை சார்ந்த களப்பணிகள், அதை சார்ந்த இறையியலாக்கங்கள், பாடல்களை எழுதுவது, பண்ணி செய்ப்பது, இன்னும் தங்கள் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு ஒரு நல்ல ஒரு இடமாக இந்த இறையியல் கல்லூரியானது அமைந்திருக்கின்றன. பல பெரும் பேராயர்களை அந்த கல்லூரியானது உருவாக்கி இருக்கின்றது. திருச்சபையை வழிநடத்துகின்றதான நல்ல ஆயர்களை உருவாக்கி கொண்டும் இருக்கின்றது. எனவே இந்த கல்லூரிக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவு செய்யும்படியாக த சர்ச் ரிலேஷன், திருச்சபை உறவுத்துறை என்று சொல்லி எங்களுடைய கல்லூரியிலே ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அங்கிருந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு குருசேகரத்திற்கும் பல திருச்சபைகளுக்கும் சென்று அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த இறையியல் உருவாக்கம் என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் அனுபவத்திலிருந்து புரிந்து கொண்டால் மட்டும்தான் அது சரியானதாக இருக்கும் என்ற ஒரு நோக்கோடு கூட வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள், இந்தியர்கள், பல மிஷினரிகள், பல போதகர்கள் பல துறைகளை உருவாக்கி குழந்தைகளுக்காக, கைவிடப்பட்ட பெண்களுக்காக, முதியவர்களுக்காக, HIV எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, இப்படி பல வகைகளிலே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சிறையில் இருப்பவர்களுக்காக
பணிகளை பல முறைகளை செய்து வருகிறார்கள். எனவே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் முழு வாழ்வை அடையும்படியாக, அவர்களுக்கென்று நாம் உதவி செய்யும்படியாக டிடிஎஸ் சண்டே அல்லது டிடிஎஸ் ஞாயிறு என்று சொல்லி இவ்வாறாக நாங்கள் பல குருசேகரங்களுக்கு சென்று அவர்களுக்காக பணங்களை சேகரித்து கல்லூரியில் கொண்டு கொடுப்பது வழக்கம். அதன் மூலமாக அந்த பணியினை நாங்கள் சிறப்படைய செய்கின்றோம். எனவே இந்த நாளிலேயும் கூட இந்த குருசேகரத்திலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களிடமிருந்து உதாரத்துவமான காணிக்கைகளை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று கொடுக்கவும் ஆயரவர்களிடம் நாங்கள் கேட்ட பொழுது ஆயரவர்கள் மிகவும் மனம் உவந்து இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தார்கள். எனவே ஆயரவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் திருச்சபை உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய கல்லூரியின் சார்பாக, எங்களுடைய கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் சார்பாக, கல்லூரியுடைய அனைத்து பணியாளர்களுடைய சார்பாகவும் கூட பாராட்டுகளையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக நாம் படிக்க கேட்ட ஒவ்வொரு திருவசனங்களையும் பார்த்தோம் என்று சொன்னால், இறைவாக்கினர் இவ்வாறாக நம்மை நோக்கி இந்த நாளிலே கூறியிருக்கிறார். பயப்படாதையுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல். பயப்படாதையுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு சற்று பயமாகத்தான் இருக்கும். ஏன் பயப்படாதையுங்கள் என்று சொல்லி கூறுகிறார்கள்? ஏன் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறுகிறார்கள்? இப்படி கூறினால் இதற்கு பின்பு ஏதோ இருக்கிறதோ அல்லது ஏதோ நடக்கப் போகிறதோ என்று சொல்லி நாம் சற்றே சிந்திப்போம். இன்றைய நாளிலே நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாக இருக்கலாம், அல்லது ஏசாயா தீர்க்கதரிசன நூலாக இருக்கலாம், சங்கீத பகுதியாக கூட இருக்கலாம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஏசாயா என்று சொல்லும் பொழுது பாடுபடும் தாசன் என்று சொல்லி நாம் கூறுகிறோம். அங்கே இயேசு எவ்வாறெல்லாம் பாடுபட போகிறார், அவர் மரணம் எவ்வாறு அடைந்தார், அவர் மரணத்திற்கு முன்பாக நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன என்பதை அவர் மிகவும் அழகாக சுட்டி காண்பிப்பதை நாம் பார்ப்போம். இன்னும் நாம் புதிய ஏற்பாட்டிலே வந்தோம் என்று சொன்னால், இன்றைய நாளிலே நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நாம் வரும் பொழுது அங்கே இயேசு எரிகோவிற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு அற்புதத்தை கடவுள் செய்கிறார். வரலாற்று இயேசுவை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், அற்புதம் செய்கிற கடவுளாகவே அவர் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மலைகளிலே ஏறினார், கடற்கரை பகுதிக்கு சென்றார், வீடுகளிலே சென்றார், தொழுகை கூடங்களுக்கு சென்றார். எல்லா இடங்களிலும் ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார், மனிதர்களுக்கு வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையினால் அவரை தேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நசரேனாகிய இயேசுவின் பெயரிலே அங்கு அற்புதங்கள் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வுக்கு முன்பான உள்ள வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு தம் சாவை முன்னறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அவரை குறித்து அவர் சாகப் போகிறார் என்பதை முன்னறிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதிக்கு நாம் ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன கொடுக்கலாம் என்று சொன்னால், மேசியாவின் இரகசியம். மேசியா இவர்தானோ என்று சொல்லி நாம் பாடல்களை பாடுவோம். மேசியா இவர்தானோ, நம்மை மெய்த்திடும் நரகோனோ. இது கிறிஸ்துமஸ் காலங்களில் மட்டுமல்ல, இப்பொழுது லெந்து காலங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதுவும் ஒரு துளிர்விடும் காலம். வருகிற புதன்கிழமை நாம் லெந்து காலங்களை அனுசரிக்க இருக்கிறோம். இந்த லெந்து காலங்களுக்கு முன்பாகவே அந்த காலங்கள் எதற்காக தொடங்குகிறது என்பதை இயேசுவே தன்னுடைய வாழ்வின் நிலை என்னவாகும் இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து மக்களுக்கு நான் தான் மேசியா, நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கும் அவரை சார்ந்த மக்களுக்கும் இயேசு அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இங்கு இயேசு எருசலேம் நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எருசலேம் என்று சொன்னால் சமாதானம் என்று சொல்லி பொருள், சமாதானத்தின் வீடு என்று சொல்லி பொருள், ஷாலோம் என்று சொல்லி நாம் கூறுவோம். ஷாலோம் அண்டு உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று சொல்லி கூறுவோம். இயேசு எதற்காக எருசலேம் செல்கிறார்? எருசலேமில் என்ன நிகழ்ந்தது?
இயேசு பிறந்தது அங்கே பிறக்கிறார், இயேசு மரிப்பதும் அங்கேவாக இருக்கிறது. இயேசுனுடைய காரியங்களை குறித்து அவர் அறிவிக்கிறார். அவர் எருசலேம் செல்லும் வழியிலே நிகழும் காரியங்கள் என்ன? இதைத்தான் இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட திருமறைகள் ஒவ்வொன்றும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் இயேசுவை குறித்து சிந்திக்க வேண்டும்? இயேசு யார்? நாம் இந்த நாளிலே படிக்க கேட்ட சங்கீதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு மனிதர் கடவுளை எவ்வாறு எடுத்துரைக்கிறார், அல்லது கடவுள் மீது அவருக்கு எந்த வகையான நம்பிக்கை இருக்கிறது? அந்த காலங்களிலே இயேசுவை பின்பற்றின ஒரு கூட்ட மக்களைப் போலதான் இன்றைக்கு திருச்சபையாகிய நாமும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக, இயேசுவின் சீடர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றதான நம்முடைய நம்பிக்கை என்ன? இயேசுவின் மீது. இயேசு யார்? எனக்கு இயேசு யாராக இருக்கிறார்? எனக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே சற்று நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறையின் வாயிலாக நான் சிந்திப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே படிக்க கேட்ட சங்கீதம் 31 முதலாவது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் வெட்கமடைய செய்யாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி இங்கே அவர் இறைவேண்டல் செய்வதை பார்க்கிறோம். ஒரு தனி ஆளாக தாவீது அரசர் கடவுளிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், விரைவில் என்னை மீட்டருளும், எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். வலிமை மிகு கோட்டையாயும் கற்பாறையாயும் என்னை மீட்கும் கடவுளாக நீர் இரும் என்று சொல்லி கடவுளிடத்திலே இந்த ஒரு தனி மனிதர் வேண்டுதல் செய்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளிலே நாம் இவ்வாறாகவே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் கற்பாரையும் மீட்பெருமாகிய அன்பின் கடவுளே என்று சொல்லி நாம் கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது பெயரிலே தான் எனக்கு வழிகாட்டுதல் இருக்குது. தாவீது அரசர் சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இயேசுவே என்னுடைய வழி, இயேசுவே என்னுடைய ஒளி, இயேசுவே என்னுடைய வாழ்வு, எல்லாம் இயேசுவாகவே இருக்கிறார். எனவே தான் இங்கு தாவீது அரசர் சொல்கிறார், உம்முடைய பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பயப்படாதேயுங்கள், அஞ்சாதேயுங்கள், திடன் கொள்ளுங்கள். இயேசு மரிக்கப் போகிறார் என்பதை இயேசுவே 3 முறை அறிவித்து விட்டார் என்று சொன்னால் மக்களுக்கு எப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கும்? இயேசுவே மரிக்கப் போகிறாரா நம்முடன் இருந்தவர் என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தில் மக்கள் ஆழ்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தாவீது அரசர் இவ்வாறு வேண்டுதல் செய்கிறார், என் கற்பாரையும் மீட்பெருமாகிய கடவுளை எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி. ஒரு சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை மக்களுக்கு இருந்திருக்கும். என்னுடன் இருந்தவர் எனக்கு இன்று இல்லாமல் போக போகிறாரே என்று சொல்லி அவர்கள் வருத்தத்தில் மக்கள் ஆழ்ந்திருப்பார்கள், சூழ்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடவுளுடைய வாக்கை அவர்கள் நம்பினார்கள். எங்களை விடுவித்தருளும், உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய பெயரினால் எங்களை நீர் வழி நடத்தியருளும் என்று சொல்லி நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, எரிகோவிற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு மனிதரை கடவுள் சுகப்படுத்துகிறார். எனக்கு இறங்கும் கடவுளே, எனக்கு இறங்கும் என்று அவர் 2 முறை கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு இறங்க வேண்டும், ஓ காட் மெர்சி அப்பான் மீ, என் மீது நீர் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. அங்கே இதே போலதான் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆலயத்திற்கு பேதுருவும் யோவானும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடக்க இயலாதிருந்த ஒரு மனிதர் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆலயத்திற்கு வெளியே, ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள் அல்லது வருகிறவர்கள் 8:30 மணிக்கு 9 மணிக்கு என்று சொன்னால் அந்த நேரத்திற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பாக நாம் ஓடி அவசர அவசரமாக ஆலயத்திற்குள் வந்து அமருவோம். ஆனால் இந்த பேதுருவும் யோவானும் அங்கே அமர்ந்திருந்த மனிதனை உற்று நோக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்பெஷல் பார்வை,
ஒரு சிறப்பான பார்வையை அந்த மனிதருக்கு கொடுத்து அந்த மனிதரிடத்தில் என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசுவின் திருப்பெயரிலே எழுந்து நட. அவர் நடந்தாரா இல்லையா? அவர் நடந்து குதித்து எழுந்து உள்ளே வந்து ஆலயத்திற்குள் அமர்ந்தார். ஆலயத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அந்த நடக்க இயலாதிருந்த மனிதர் வெளியே இருப்பதைக் கண்டு, இன்று ஆலயத்திற்குள் உள்ளே நன்றாக வந்து சுகமாகி நலம் பெற்று இருப்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லோரும் மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளிலே பல வகைகளிலே இயலாதிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். நடக்க இயலாது மட்டுமல்ல, காது கேளாதவராய், பேச இயலாதவராய், உணவு இல்லாதவராய், பட்டினியாய் பசியாய், உடுக்க உடை இல்லாமல், வாழ வழி இல்லாமல், முகவரியற்றவர்களாக பாடுபடும் மக்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை மீட்கெடுக்கும்படியாக, சிறையில் உள்ளோருக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி நூலில், லூக்கா நற்செய்தி நூல்களில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு இப்படிப்பட்ட மக்களுக்கு அநேக அற்புதங்களை செய்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுளை நம்பின மக்களுக்கு கடவுள் பலவிதமான அற்புதங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே தான் கடவுளுடைய பாதத்திலே வந்து நாம் அமர்ந்து அவர் மீது தாவீது அரசரை போல நம்பிக்கையுள்ள மக்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது அரசர் ஜெபிப்பது போல நாமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கற்பாரையும் மீட்பருமாகிய கடவுளே, எங்களை மீட்டு கொள்ளும் கடவுளே, எங்களுக்கு வாழ்வளிக்கும் கடவுளே, எங்களுக்கு வழிகாட்டும் கடவுளே, எங்களுடன் இருப்பவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறவரே என்று சொல்லி கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாகவே நாம் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். எனவே இயேசுவின் திருப்பெயரிலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அற்புதங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு அற்புதம் செய்தார். எனவே தான் மக்கள் அவரை நம்பினார்கள். நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது? இயேசு நம்மீது பற்றுள்ள கடவுளாக இருக்கிறாரா, அல்லது நாம் கடவுள் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இயேசுவே தன்னுடைய சாவை வெளிப்படுத்துகிறார். 3 முறை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தான் மரிக்கப் போவதை அறிவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரகடனப்படுத்துகிறார். அப்பொழுது கலங்கி இருக்கும் மக்கள். அதே போல தான் இன்றைய நாட்களிலே வருகிற லெந்து காலங்களை சிந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து நாம் சிந்திப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி கடவுளை சிந்திப்பதற்கு பாடுபடும் தாசன் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. பாடுபடும் தாசனாகிய ஏசாயா தீர்க்கதரிசன நூலிலே இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், ஒரு ஆட்டை பலி கொடுக்க போகும் பொழுது அந்த ஆட்டை வெட்டும் பொழுது அது எவ்வாறு வாய் திறவாதிருக்கும் நிலையை அவர்கள் செய்கிறார்களோ அதே போல இயேசு இருந்தார். அவர் வாய் திறவாதிருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும், எவ்வளவு அடையாளங்களை செய்தாலும், மக்கள் கூட்டத்தின் தலைவராக இருந்தாலும் கூட அவர் அந்த நேரத்திலே இயேசுவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அமைதலாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்வாறாக அற்புதம் செய்கிற கடவுளாக இயேசுவோடைய வாழ்க்கையிலே இருந்தார். எனவே தான் மக்கள் அவரை நம்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் செய்த அற்புதங்களை நாம் எண்ணி பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும்.
சங்கீதத்திலே 14வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 31:14 படிப்போம். சங்கீதம் 31:14. ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள். இங்கிருப்பவர்கள் வைத்துள்ள நம்பிக்கை அல்ல, என்னுடைய நம்பிக்கை கடவுள் மீது எவ்வாறாக இருக்கின்றது. நீரே என் கடவுள் என்று சொல்லி நம்மால் கூற முடியுமா? அடுத்த 16வது வசனத்தை படிப்போம். உமது கிருபையினாலே என்னை இரட்சியும், உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தின் ஒளியானது என் மீது வீச வேண்டும். இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மேலே என்ன செய்யணும்? படணும். இப்போ நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஏன் லைட் போட்டிருக்காங்க? எல்லோருக்கும் நம்ம பார்க்கும்போது வெளிச்சமாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடாது. நான் படிக்கிற திருமுறை எனக்கு சரியாக அதை காண்பிக்கணும், வெளிச்சமாக இருக்கணும், நான் படிக்காமல் விட்டுறக்கூடாது. நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நம்மிலே இருந்து வெளிப்பட வேண்டும். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் கூறும்பொழுது புல்பிட்டில் இருந்து கூறுவார், ஹியர் ஐ ஸ்டாண்ட், இங்கே நான் நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த வேதத்தில் நான் நிற்கிறேன் என்று சொல்லி கூறினார். வேதத்தை அவர் தேடினார். அவருடைய இறையியல் தேடர்களுக்கெல்லாம் இந்த திருமறை அவர்களுக்கு பதில் கொடுத்தது. எனவே தான் ஹியர் ஐ ஸ்டாண்ட், இங்கே நான் நிற்கிறேன் என்று சொன்னார். இந்த பிரசங்க பீடத்திலே இந்த திருமறையை கொண்டு மட்டும் நான் நிற்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் என் வாழ்வின் வழி, என் வாழ்விற்கு ஒளி, நான் நம்பும் கடவுள் இயேசு, அவர் இந்த திருமறையின் வார்த்தையின் வழியாக எனக்கு வெளிப்படுகிறார். என் வழியாக இயேசு பிரதிபலிக்கிறார். என்னிலே மக்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லிதான் அவர் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்ட்டின் லூத்தர் அவர்களை லூத்தரன் திருச்சபையினர் அதிகமாக மற்ற திருச்சபை மக்களை விட நான் நம்புவோம், விசுவாசிப்போம். அவர் மூலமாகத்தான் லூத்தரன் என்று சொல்லிய ஒரு பாரம்பரியம் என்பது உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கேள்விகளை எல்லாம் அவர் அங்கே 95 தீசிஸ் என்பார்கள், 95 கேள்விகளாக அங்கே அவர் ஒட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை படித்த அனைத்து திருச்சபையினர், பேராயர்கள், போப்புகளுக்கெல்லாம் பெரிய ஒரு சலனம் அங்கே ஏற்பட்டு ஒரு பெரிய புரட்சி உருவாகிதான் அந்த திருமறையின் வழியாக பதிலை பெற்றுக்கொள்கிறோம். வேறு எதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹியர் ஐ ஸ்டாண்ட், இந்த திருமறையிலே நான் நிற்கிறேன், இந்த திருமறை தான் எனக்கு பதில் என்று சொல்லி அவர் கூறினதினால்தான் ஒரு கூட்ட மக்கள் அவர் சொன்னது சரியே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தான் இந்த ரெஃபர்மேஷன், ரீஃபார்ம், ஒரு மறு அமைப்பு அங்கு உருவானது. லூத்தரன் என்ற ஒரு அமைப்பு உருவானது. எனவே கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் ஒரு மனிதராக அவர் இருந்தார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உண்மைத்தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே நாம் வழி நடத்தப்பட வேண்டும். உண்மையாகவே நாம் இருக்க வேண்டும். இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை கண்டவர்கள் இயேசுவை காண வேண்டும். இன்றைய உலகம் அல்லது இன்றைய திருச்சபை தாவீதரசர் எவ்வாறு புலம்புகிறாரோ அதே போல கடவுளே எங்களுக்கு நீதியரசராக நீர் இரும் என்று சொல்லி கூறுகிறார். காரணம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே நீதி இல்லை, அநீதிகள் நிறைந்திருக்கின்றன, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கின்றன, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கின்றன, சமூகத்திலே குடும்பங்களிலே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். WHO, அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கூறுகிறது என்று சொன்னால் வீட்டிலே, மருத்துவமனையிலே, காவல் இடத்திலே அல்லது போலீஸ் ஸ்டேஷன்லேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கூறியிருக்கிறது. அப்பொழுது பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எவ்வாறு நமக்கு நீதி கிடைக்கும்? அங்கு நீதி இல்லை, அநீதி பெருகி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் தொலைக்காட்சியை பார்த்தோம் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது.
கொலைகள், வெட்டுகள் இருக்கின்றன. ரேப் அதிகமாகிவிட்டது. போதைப் பொருட்களினால் அதிகமான மக்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. இவ்வாறான நிலைகள் சமூகத்தில் இருக்கும் பொழுது எவ்வாறு நீதி ஏற்படும்? எல்லோருக்கும் எவ்வாறு வாழ்வு கிடைக்கும்? மக்கள் அழிக்கப்படும் பொழுது மக்கள் வாழ்வு பெறுகிறார்கள் என்று சொல்லி நாம் எவ்வாறு கூற முடியும்? அப்போ இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும் என்று சொல்லிதான் இஸ்ரவேல் மக்கள் ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். எங்களுக்கென்று ஒரு நீதி அரசர் வேண்டும், எங்களை நீதியாய் வழிநடத்துகிற ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு தனியாளாக தாவீது அரசரும் வேண்டுகிறாள். எங்கள் கற்பாரையும் மீட்பெருமாகிய கடவுளே, எங்களுக்கு உம்முடைய வழியை காண்பித்தருளும், எங்களை நீதியின் பாதையிலே நீ நடத்தியருளும் என்று கடவுள் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக அவர்கள் இருந்தார்கள். திருமறையின் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். கடவுளுடைய ஒளியானது நம்மிடத்திலே, கிறிஸ்தவர்களுடைய இடத்திலே இருந்து பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்ற நம்மீது அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மின் வழியாகவே மற்றவருக்கு வெளிப்பட வேண்டும். நம்மின் வழியாகவே நற்செயல்கள், நற்காரியங்கள் வெளிப்பட வேண்டும். நற்செய்தி பகுதி என்று சொல்லி நாம் படிக்கிறோம். நற்செயல்கள் செய்த கிறிஸ்துவை நற்செய்தியாக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நாம் படிக்கின்ற கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் செயலாக்கத்திலே செயல்படுகிற கடவுளாக அவரை எவ்வாறு நாம் காண்பிப்பது? திருமறையை படிக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம், நம்புகின்றோம். இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், நமக்காக பாடுபட்டார், நம்முடன் இருக்கிறார், நம்மை வழி நடத்துகின்றார் என்று சொல்லி நாம் நம்புகின்றோம். ஆனால் நம்மை பிறருக்கு நாம் எவ்வாறு காண்பிக்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகள் என்பது எவ்வாறு இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையின் மாதிரிகள் என்பது எவ்வாறு இருக்கின்றது? தனி மனிதராக இங்கே ஒரு மனிதர் தாவீது என்னும் அரசர் எவ்வாறு இயேசுவை அவர் பிரதிபலிக்கிறார்? ஆண்டவரே, நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், என் மீதும் பிரகாசத்தை, ஒளியை வீச செய்யும் என்று சொல்லி கடவுளிடத்தில் அவர் வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்த வசனங்களை 23வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் நான் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர் என்று சொன்னால், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டீர், நாம் ஜெபித்த பொழுது எனக்கு நீர் பதிலளித்தீர் என்று சொல்லி அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரின் அடியார்களே, ஆண்டவரிடம் அன்பு கொள்ளுங்கள், ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆண்டவரின் அடியார்களே, ஆண்டவரிடம் அன்பு கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே பார்க்கும் பொழுது அன்பை குறித்து நாம் படிக்க கேட்டோம். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நன்மை செய்ய வேண்டுமென்றால், நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மளிடையே பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மில் இருந்தால் மட்டும்தான் பிறருக்கு நம்மால் அன்பு செய்ய முடியும், பிறருக்கு நாம் கொடுக்க முடியும். திருமறை கூறுகிறது, இந்த உலகத்திலே நன்மை செய்வது அல்லாமல், மகிழ்ச்சியாக இருப்பதும் அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் போன இடங்களெல்லாம் நன்மைகள் நடந்தது. எரியோவுக்கு போனால் நன்மை, யூதேயாவிற்கு போனால் நன்மை, கலிலேயாவிற்கு போனால் நன்மை. அவர் தொட்டார், மக்கள் சுகமடைந்தார்கள். நம்முடைய சமூகம் யாரையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோரோ, யாரை தொடுவதற்கு பயந்திருந்ததோ அவற்றையெல்லாம் இயேசு உடைத்தெறிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களை இயேசு தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மாற்று உருவாக்கத்தை உருவாக்கினார் இயேசு. மனிதர்களால் இயலாது என்று சொன்ன காரியத்தை இயேசுவினால் செய்ய முடிந்தது. அற்புதங்களை அவர் செய்தார். மனிதரை மனிதராக அவர் மாற்றினார். சுகவீனப்பட்டு 18 வருடமாக 30 வருடமாக இருந்தவர்களை அவர் தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஜெபத்திற்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே அற்புதம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிற நாம், அவரிடத்திலே பற்றுறுதி கொண்டு இருக்கிற நாம் எவ்வாறு நாம் இருக்கிறோம்? ஆண்டவரின் அடியார்களை அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். இயேசுவிடம் நாம் முழுமையான அன்பு செலுத்தும் போது மட்டும்தான் பிறரை நம்மால் முழுமையாக அன்பு செலுத்த முடியும். எனவே தான் ஆண்டவரின் பற்றுறுதியுடையோரே பாதுகாக்கின்றார். ஆண்டவர் மீது நாம் பற்றுறுதி கொண்டிருப்போம், நம்பிக்கை கொண்டிருப்போம் என்று சொன்னால் இயேசு நம்மையும் பாதுகாப்பார், பிறரையும்
பாதுகாப்பார். நம்மை கொண்டு பிறர் பாதுகாப்பாக வாழ்வதற்கு நம்மை கடவுள் ஆயத்தப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்மிடத்தில் இருமாப்பு என்னும் செயல்கள் இல்லாமல், பழிக்கு பழி வாங்கும் செயல்கள் இல்லாமல், பிறரை துன்புறுத்தும் செயல்கள் இல்லாமல், கடவுளுக்கு நேராக வழிநடத்தவும், கடவுளின் பெயரிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் பலத்தையும் நலத்தையும் கொடுக்கும் மக்களாக நாம் வாழவும், நம்மை கண்டவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவும் மாதிரியான ஒரு மாற்று உருவாக்கத்தின் மக்களாக இந்த திருச்சபை இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே. இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருமே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இங்கு வந்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவரிடம் நம்பிக்கையுடன் இங்கு வந்து அமர்ந்து காத்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். நம்முடைய உள்ளத்தில் என்ன வேண்டுமாம்? வலிமையையும் உறுதியையும் கொண்டிருக்க வேண்டுமாம். பயப்படாதையுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தை தீர்க்கதரிசிகள். இந்த நாளிலே கடவுள் நம்மை நோக்கி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். மேசியாவை கொலை செய்ய போகிறார்கள், மேசியா மரணத்துக்கு நேராக போக போகிறார். ஆனாலும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த காரியம் நடைப்பதற்கு, இயேசு கொலை செய்யப்படுவதற்கு எருசலேமிலே ஆயத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு விரோதமாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறார், எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கிருக்கிற மக்கள் நலம் பெற வேண்டும், அங்கிருக்கிற மக்கள் சமாதானத்தை பெற வேண்டும். குழப்பமுற்றிருக்கிறார்கள் மக்கள், அவர்கள் சமாதானம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த சவாலோடு கூட அந்த எருசலேம் நகரத்திற்கு செல்லுகிறார். வழி அருகே ஒரு மனிதனை கண்டு அற்புதத்தை செய்துவிட்டு அங்கே செல்லுகிறார். அந்த மனிதர், எனக்கு இறங்கும் கடவுளை, எனக்கு இறங்கும் என்று மன்றாடின பொழுது உடனே அவருக்கு கடவுள் சுகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மரணத்தை கண்டு அஞ்சாமல் பயப்படாமல் நீங்கள் திடன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேசியாவின் ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மரிக்க போனாலும் கூட மீண்டும் அவர் உயிர்த்தெழுவார், மகிமையான செயல்களை உங்களுக்கு செய்வார். அவர் உங்களுடன் தான் வசித்து கொண்டே இருப்பார். அவர் இறந்து அப்படியே அடக்கம் செய்து அவர் போவதில்லை, மீண்டும் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட அவர் வாழுகிற கடவுளாக இருப்பார் என்ற மேசியாவின் இரகசியத்தன்மை என்ற நாளிலே நமக்கு எருசலேம் செல்லும் பயணத்தின் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே நீங்கள் பயப்படாத இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கூட வலிமையும் உறுதியும் நீங்கள் கொண்டிருங்கள் என்று சொல்லி நம்மை நோக்கி கூறுகிறார். எனவே திருச்சபையின் மக்களே, கடவுளிடத்திலே ஒவ்வொரு நாளும் தனி மனிதர்களாக, கூட்டு மனிதர்களாக, தனி விண்ணப்பங்களாக, கூட்டு விண்ணப்பங்களாக கடவுளிடத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒரு விண்ணப்பங்கள் இருக்கும், ஒரு ஜபங்கள் இருக்கும். இவற்றையெல்லாம் நாம் ஒன்றிணைத்து இயேசுவின் திருப்பெயரை விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் அறிக்கை செய்கிறோம். இயேசு மரித்தார், உயிர்த்தார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நாம் உறுதியுள்ள மனதோடு கூட எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நோக்கி வந்தாலும் கூட மேசியாவின் ரகசியத்தை புரிந்தவர்களாக அவர் சீடர்களுக்கு அறிவிப்பது போல நமக்கும் இந்த நாளிலே அறிவிக்கிறார். மேசியாவின் ரகசியம், இயேசு உயிரோடு இருக்கிறார். காட்ஸ் நாட் டெட், ஹீஸ் அலைவ் என்று சொல்லி கூறுவார். கடவுள் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் மேசியாவின் ரகசியம். எனவே அப்படிப்பட்ட மேசியாவை கொண்டிருக்கிற நாம் உள்ளத்திலே கலக்கம் இல்லாதபடி, நமக்கு நீதியரசர் ஒருவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிறவர் இருக்கிறார். நசரனாகிய இயேசுவின் திருப்பெயரிலே நமக்கு நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. நசரனாகிய இயேசுவின் திருப்பெயரிலே நான் ஜெபித்தோம் என்று சொன்னால் அற்புதங்களை அடையாளங்களும் நமக்கு நடைபெறும். நம்முடைய வாழ்வின் இருள் நீங்கி நம்முடைய முகத்திலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக நமக்கு இருக்கிறார். எனவே நாம் மட்டும் ஜெபித்து நன்மை பெற்றவர்களாக இல்லாமல் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கும் எல்லா மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் வாழ்வை கொடுக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக எருசலேமிலே சென்று சமாதானத்தை கூறின கடவுள் நமக்கும் இந்த நாளிலே உங்களுக்கும் சமாதானம் உரித்தாகுக என்று சொல்லி அந்த மேசியாவின் ரகசியத்தை நமக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். எனவே நாம் அனைவரும் திடன் கொண்டவர்களாக, மன வலிமை உள்ளவர்களாக, உறுதி உள்ளவர்களாக, பயப்படாமல் திடன் கொண்டு இயேசுவுக்காக சாட்சியாக வாழும்படியாகவே நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம்.
எனவே அன்பிற்குரிய திருச்சபையோரே, இன்றைய நாளிலே நாம் கேட்ட இந்த திருவசனங்கள் பிறர் மீது நாம் அன்புடையவர்களாக இருக்கும்படியாக வாழ்வதற்காகவே நாம் அழைக்கிறது. நமக்காக தியாகம் செய்த திருச்சபையின் தலைவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எடுத்த சீர்திருத்தமானது ஒரு மறு அமைப்பை உருவாக்கினது, ஒரு மாற்று உருவாக்கத்தை உருவாக்கினது. ஒரு கூட்ட மக்களை அது அமைத்து நமக்கு கொடுத்தது. கிறிஸ்துவின் மீது பற்றுறுதியை நமக்கு கொடுத்தது. திருமறையிலே எவ்வாறு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இந்த திருமறை தான் நமக்கு வாழ்வும் வழியும் என்று சொல்லிய ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மிஷினரிகள், நம்முடைய போதகர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. கடவுளின் வார்த்தைகளின் வழியாக வருகின்ற விசுவாசம் நம்மை கடவுளுக்கு நேராக வழி நடத்தி செல்லட்டும். கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே நாம் படிக்கின்ற இந்த திருமறையின் வசனங்கள் நம்மை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தட்டும். வாழ முடியாது இருக்கிற மக்கள் வாழுவதற்காக இந்த திருமறை வசனங்கள் நம்மை நல்ல எதிர்நோக்குடன் நம்மை எருசலேமிற்கு அழைத்து செல்லட்டும். அங்கே நமக்கு சமாதானம் உண்டு, அங்கு நமக்கு சந்தோஷம் உண்டு, அங்கு நமக்கு மகிழ்ச்சி உண்டு. எனவே இயேசுவின் வரலாற்று நிகழ்வுகளை திருமறையின் வழியாக நாம் படித்து கொண்டிருக்கிற நாம் மன வலிமையும் மன உறுதியும் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து, நம்முடைய மனதின் இயக்கங்கள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றிற்கு பதில் கொடுத்து சமாதானமுடையவர்களாக வாடுவதற்கு நம்மை அவர் அழைக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையோரே, நம்முடைய விண்ணப்பங்களை கடவுளிடத்திலே நாம் ஒப்படைப்போம். கடவுள் எவ்வாறு எருசலேம் செல்லும் பொழுது அற்புதத்தை செய்தாரோ, அதே போல அவர் செல்லும் பொழுது மேசியாவின் ரகசியத்தை நம்மூலமாக வெளிப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நாம் கடவுளை என்றென்றும் விசுவாசிப்போம். அவர் மீது பற்றுடையவர்களாக இருந்து, அவர் மீது நம்பிக்கையுடையவர்களாக, அவர் மீது உறுதியுடையவர்களாக இருந்து கிறிஸ்துவின் நற்செயல்களை அறிவிப்பது மட்டுமல்லாமல் அவர் செய்பவர்களாகவும் நாம் மாறுவோம். கடவுள் தாமே நமக்கு இப்படிப்பட்ட வல்லமையை தந்து நம்முடைய நீதியரசராக இருந்து நம்மை வழிநடத்தி செல்வதற்கு கர்த்தரிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்யும். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் கடவுளே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. தாவீது அரசரை போல எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பருமாகிய அன்பின் கடவுளே, எங்களுக்கு ஆண்டவரை நீரே ஆண்டவரை உதவியாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்கு வாழ்வின் வழியாக இருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு உறுதியையும் மன வலிமையும் தருகிறபடியால் நீர் நன்றி. ஆண்டவரை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வல்லமைகள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அற்புதங்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே சுகங்கள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வின் மாற்றங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரை, தொடர்ந்து எங்களுக்கு நன்மையான காரியங்களை இந்த திருச்சபையின் மக்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த குருசேத்தினுடைய போதகர்களை உங்களுடைய கர்த்தரை தருகிறோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை, இந்த குருசேதத்தை ஆண்டவரை ஒருங்கிணைந்து நடத்துகின்றதான ஒவ்வொரு தலைவர்களும் உங்களுடைய பாதத்திலே வருகிறோம். இந்த திருச்சபைக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற, கொடுக்கிற, உடனேக்கிற உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்தித்து வழிநடத்தி உயர்த்தி நிலைநிறுத்தி இந்த மேசியாவின் ரகசியத்திலே ஆண்டவரை என்றென்றும் நிலைத்திருக்க உம்மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை நீரே எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பி உடைய திருமறையினால் ஆண்டவரை சத்தியத்திலே நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? திருமறையின் வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டுமா? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்களாக, வலிமையுள்ள மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி உருவாகி பிறருக்கு வாழ்க்கையை கொடுப்பதற்கு, பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்கு, பிறருக்கு உதவி செய்வதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள அன்பின் கடவுளை உம்முடைய கிருபை மட்டுமா எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களுக்காக நீர் இறங்குகிற கடவுளாக, பேரிரக்கத்தினால் எங்களை வழிநடத்துகிற கடவுளாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, அடிகளுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்து அழைத்து வந்தீர், உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் வந்து உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை நாங்கள் இணைந்து சிந்திப்பதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, மேசியாவின் ரகசியத்தை உடைய நல்ல உம்முடைய சீடர்களாக, கிறிஸ்துவை உடைய சீடர்களாக நாங்கள் வாழ்வதற்கு, சாட்சியாக வாழ்வதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, அந்த எருசலேம் பிரயாணத்தின் சமாதானம் எங்கள் அனைவரோடும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.